பிரமிட் பார்க்க கிளம்பிட்டோம். நல்ல திருப்தியாக ஒரு கோஷரி சாப்பிட்டாச்சு. எஜிப்சியன் ஃபுட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். 80 ரூபா ஒரு பாட்டில் தண்ணி, அப்புறம் கோஷரி, அப்புறம் ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தேன். எஜிப்சியன் மணி 90 ரூபா. எஜிப்சியன் மணி எப்படின்னா 1 ரூபா, நம்ம ஊரில் 1 ரூபா 70 பைசா அந்த மாதிரி. சீப்பாக தான் இருக்குது, ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கிடையாது, சீப்பாக தான் இருக்குது. ஸோ போகிற வழியில் நைல் நதி இருக்குது. ஸோ நைல் நதியில் நம்ம நிறுத்தி அதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, திஸ் bridge, river Nile bridge, pyramids, but when you go pyramid, the bridge, Nile bridge, yes. I stay there, I take photo. Location? Yeah, I tell you. இதான் தக்ரீர் ஸ்கொயர், இதான் கிராண்ட் எஜிப்சியன் மியூசியம். இங்கே நம்ம மத்தியானம் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் பிரமிட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே போய் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கனெக்ட் பண்ண முடியும். முன்னாடி பிரமிட்ஸுக்கு உள்ளாடி இருந்த மம்மி, அப்புறம் அதுக்கு வச்ச சொத்து, தங்கம், வைரம், வைடூரியம், அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அப்புறமா எஜிப்சியன் மியூசியம் போகலாம். கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து 1/2 மணி நேரம் ஆகும் பிரமிட்ஸ் போகிறதுக்கு. எத்தனை வருஷம் கனவு, இப்போ கூட என்னால் நம்பவே முடியல நான் இப்போ எஜிப்டில் இருக்குது. பட் நல்லா இருக்கு. கொஷரி சாப்பிடும்போது ஈஜிப்சியன் பசங்க ஒரு 3 பேர் வந்தாங்க. வந்து நல்லா பேசி உட்காந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பேசி நல்லா இது பண்ணாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம நாள் அலெக்சாண்ட்ரியா போகிறோம். ஸோ இந்த பஸ் தான், கோ பஸ் எடுத்துட்டு தான் போகிறோம் அலெக்சாண்ட்ரியாவுக்கு. ஸோ நாளைக்கு இங்கே வர வேண்டியது இருக்கு. நல்லா இருக்கு. இங்க உள்ள எந்த டாக்ஸி டிரைவருக்குமே இங்கிலீஷ் தெரியல, எல்லாமே அரபி தான் பேசுறாங்க. லாங்குவேஜ் கொஞ்சம் கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு. கைஸ், இதான் கைரோட்டம். போயிட்டே இருக்கோம். பக்கத்துல வந்துட்டோம், கீசா பக்கத்துல வந்துட்டோம். ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க எஜிப்ட்ல. என்ன இந்த பில்டிங்ஸ் எல்லாமே பழசாதான் இருக்கு. தேய்க்கிறதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். வீடெல்லாம் ஒன்றும் தேய்க்க மாட்டாங்க நம்ம ஊர் மாதிரி. நம்ம கைரோலேருந்து கீசா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கீசா வந்துட்டோம், கீசா பார்டருக்கு வந்துட்டோம். இன்னொரு 10 மினிட்ஸ் தான் பிரமிட பார்க்க போறோம். பிரமிடு இருக்க கீசா ஊர் இன்னும் டெவலப் ஆகல. இப்பவுமே பல இது மாதிரி தான் இருக்கு. வந்துட்டோம். தெரியுதா பிரமிட்ஸ்? தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல. பிரம்மாண்டமான ஒரு மனுஷனால கட்டப்பட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிரமிடு. போவோம், ஏதாவது ஒரு பிரமிடுக்கு உள்ளாடி போய் நல்லா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்போ பிரமிடை நான் இவ்வளோ நாளாக டிவிலையும் புக்கிலையும் தான் படிச்சிருக்கேன். இப்போதான் என் கண்ணால் நேராக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பிரமிடை நான் நேராக பார்க்குறேன். ஆனால் என்ன வேணா சொல்லுங்க, டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கு உள்ள வித்தியாசம். இதெல்லாம் கண்டிப்பாக நேராக தான் பார்க்கணும். இதுதான் பிரமிடோட என்ட்ரன்ஸு. நம்ம இதுலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். டிரைவர் இது கூகுள் மேப் மிஸ் ஆகி முன்னே போயிட்டேன். இப்போ ஒரு வேர்ட்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்கேன். நைட்டு நல்ல குளிரா இருக்கு, காலையில நல்ல சூடா இருக்கு. எந்த கிளைமேட்
வந்துட்டோம். போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு பார்ப்போம். வந்துட்டோம் கைஸ், நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. வந்த உடனே ஏமாத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டாக்ஸியில் வந்தேன், ரூம்ல இருந்து இங்கே வர்றதுக்கு 150 தான் சொன்னாங்க. இங்கே வந்து இறங்குற நேரம் 50 கூட கேட்குறாங்க, 200 கேட்குறோம். ஒரு திருட்டு பசங்களாக இருக்காங்க. இதான் என்ட்ரன்ஸு. நம்ம இதில் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ இன்னைக்கு நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை, அதனால நிறைய கூட்டம் வரும். அதனால் நம்ம போய் டிக்கெட் எடுப்போம். ஏமாத்து வேலை இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம் தான். இங்கே கண்டிப்பாக ஸ்கேம் அதிகம் தான். சரி, ஓகே, என்ன பண்ணுறது, இதை நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது, தவிர்க்க முடியாது. இதான் டிக்கெட் ஆஃபீஸு. டிக்கெட் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதான் நம்ம டிக்கெட்டு. இந்த ஏரியா, அதாவது 3 பிரமிடு இருக்க ஏரியாவுக்கு போகிறதுக்கு 700 இஜிப்சியன் பவுண்டு. அப்புறம் இந்த சின்ன பிரமிடுக்கு உள்ளாடி போகிறதுக்கு 280 பவுண்டு. இன்னும் இங்கே செக்யூரிட்டி செக் இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலாம். இதுதான் அந்த மாடல், அதாவது உள்ளாடி இருக்க பிரமிட்ஸு. அதோட ஒரு சாம்பிள் கட்டி வச்சுருக்காங்க. வர்றவங்களுக்கு, டூரிஸ்டாக வர்றவங்களுக்கு இங்கே எத்தனை பிரமிட்ஸ் இருக்குது, அப்புறம் எது யாரோட பிரமிடு, அதை பற்றியெல்லாம் ஹிஸ்ட்ரி சொல்கிறதுக்காக. அப்போ இங்கே பார்த்துட்டு நம்ம உள்ளாடி போனோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அதனால் இங்கே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு பிரமிட்ஸை பற்றி. இங்கேருந்து பஸ் இருக்குது. நம்ம பஸ்ஸில் ஒரு பிரமிடாக ஸ்டாப் இருக்குது. நம்ம ஒரு பிரமிட்லேயும் இறங்கலாம், இறங்கி சுற்றி பார்க்கலாம். இப்போ நான் இதில் பஸ்ஸில் ஏறி இருக்கேன். இது அடுத்த ஸ்டாப்புக்கு போகும்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி போகுதுன்னு. இது பஸ் ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புது கேட்டு. இப்போ நம்ம வந்ததும் புது கேட்டு தான். ஓப்பன் பண்ணி ஒரு 2 மாதம் அந்த மாதிரி தான் ஆகுது. ஏன்னா இது ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பஸ்ஸு போனால் தான் நம்ம ஈஸியாக போக முடியும். இந்த பிரமிடை தவிர்த்து வேற எல்லாமே பழைய ஊர் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் இல்லை. அந்த கீசா அப்படின்ற ஊர் இதுதான். அந்த பிரமிட் ஏரியாவை மட்டும் விட்டுட்டு மற்ற மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பிரமிட்ஸ் போயிட்டே இருக்கும் பக்கத்தில். ஃபஸ்ட்டே நம்ம பெரிய பிரமிடுக்கு போயிடலாம், அதுக்கப்புறமா வேற பிரமிடுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் சம்மரில் வந்திருக்கோமா, விண்டரில் வந்தால் கூட நம்ம பொறுமையாக பார்க்கலாம். சம்மரில் வந்திருக்கிறனால சீக்கிரம் வந்து பார்த்துட்டு போகிறது நல்லது. மத்தியானம் எல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 3 குரூப் மலையாளிஸ் வந்திருக்காங்க. இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபேமிலிஸ் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. என் பக்கத்துல தான் டிக்கெட் எடுத்துட்டு. இன்னொன்று, இங்க காசு வாங்குறது இல்லை, எல்லாமே கார்டு தான். நம்ம டிக்கெட் எல்லாம் கார்டில் தான் எடுக்க முடியும். இந்த இடத்த பனோரமா வியூ அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, இந்த 3 பிரமிடையும் சேர்த்து ஒன்னாப்புல நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல இருந்து. அதனால இந்த இடத்தோட பேரு பனோரமா வியூ அப்படின்னு சொல்றாங்க. இதில் தான் முதல் ஸ்டாப். நாங்கள் டிக்கெட் எடுத்த இடத்துல இருந்து இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். வந்து முதல் ஸ்டாப்பில் இறங்கிட்டு பனோரமா வியூ சந்தா இருக்குல்ல, இந்த பஸ் ஸ்டாப் மாதிரியே ஆக்கிட்டாங்க பனோரமா வியூ. இது பஸ் ஸ்டாப். ஸோ இதுலேருந்து நம்ம 3 பிரமிடையும் சேர்த்து பார்த்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப க்ரௌடு வருது இன்றைக்கி. எப்படியும் ஏகப்பட்ட க்ரௌடு வந்துரும்னு தான் நினைக்கிறேன். நான் மேலே பேராஷூட்டு போகுது, தெரியுதா? பிரமிட்ஸ் மேலே இந்த மாதிரி பேராஷூட்டு போகலாம், பேராகிளைடிங்கு. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். தெருநாய் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம பிரமிடு பக்கத்தில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இதில் இருந்து ஆரம்பிப்போம். இதுதான் உலக அதிசயமான பிரமிடு.
த கிரேட் பிரமிடு இதுதான். கிங் குஃபு அவர் கட்டின பிரமிடு இது. இதுதான் பழைய காலத்து உலக அதிசயங்களில் ஒரு அதிசயம் இது. அந்த அதிசயங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கும் அழியாமல் இருக்க ஒரே அதிசயம் இது மட்டும்தான். இதுதான் த கிரேட் பிரமிட் ஆஃப் குஃபு. இது அவர் பையனோட பிரமிடு. இந்த பிரமிடோட பேரு காஃப்ரா. குஃபுவோட பையன் அவர் கட்டின பிரமிடு இது. ஆனால் பார்க்கறதுக்கு இது பெருசு மாதிரி தெரியுது. பட் ஆனால் இது பெருசு இல்லை. இது இருக்க இடம் ஹைட்டான இடத்துல இருக்கு, அதனால இது பெருசா தெரியுது. நம்ம இதை தாண்டி இன்னொரு சின்ன பிரமிட் இருக்கு, அது பன்காரா. இவரோட இந்த பிரமிடை கட்டின ஆளோட பையன் கட்டின பிரமிடு பின்னாடி இருக்கு. நம்ம அந்த பிரமிடுக்கு உள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம த கிரேட் பிரமிடை சுற்றி பார்ப்போம். சரி, நம்ம இப்போ இந்த பிரமிடை பார்க்கலாம். குஃபு 4500 வருஷத்துக்கு முன்னாடி 23 லட்சம் கல் வச்சுட்டு கட்டின பிரமிடு இது. இதுல ஒரு கல்லோட வெயிட் நம்ம பார்த்தோம்னா 2000 கிலோவுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கல்லோட வெயிட். அந்த காலத்துல விஞ்ஞான அறிவில்லாத காலத்துல ஆயுதங்கள் கிடையாது. இப்ப இருக்க மாதிரி அந்த காலத்துல எதுவுமே இல்லைல்ல. எதுவுமே இல்லாத காலத்துல இந்த ஷார்ப் எட்ஜ், அதாவது இப்போ இது 4 சைடு இருக்கு. ஒரு பிரமிட்ல 4 சைடு இருக்கு. 4 ஈக்குவல் சைஸ்ல இருக்கு. இதுல மேல நமக்கு கோபுரம் மாதிரி போய் முடியுது. எப்படி கட்டினாங்க, இது யாரு கட்டினாங்க, அந்த மிஸ்ட்ரி இன்னுமே முடியல. ஏன்னா இப்ப மனுஷங்களால கட்டினாங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளவு கரெக்டா எப்படி கட்ட முடியும்? அந்த காலத்துல அவ்வளோ விஞ்ஞானம் இல்லை. அடுத்து இந்த கல்லை எங்க இருந்து கொண்டு வந்தாங்க, இதுதான் மெயின் கேள்வி. ஏன்னா இது கட்டி இருக்க இந்த இடம் ஃபுல்லா பாலைவனம். அதனால இந்த கல்லை இவங்க அஸ்வான்னு இன்னொரு இடம் இருக்கு எஜிப்ட்ல, இங்கேருந்து ஒரு 600-700 கிலோமீட்டர் தூரத்துல. ஸோ அங்கேருந்து நைல் நதி வழியா கல்லை அங்கேருந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து ஷேப் பண்ணி அப்படிதான் இங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, அந்த காலத்துல சிமெண்ட் எதுவும் இல்லை இல்லையா. அப்போ ஒரு கல்லையும் இன்னொரு கல்லு இடையில எதுவுமே கிடையாது. என்ன சும்மா சேர்த்து வச்சு கட்ட முடியாதுல்ல. அதனால இது ஃபுல் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இது ஏலியன்ஸ் கட்டினது. அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க இஸ்ரேல் மக்கள் இங்க அடிமையா இருந்தாங்கல்ல 430 வருஷம், அப்போ அந்த டைம்ல அவங்க கட்டினது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க எகிப்து ராஜாவுக்காக இது கல்லறை தான், இது அந்த ராஜாக்காக இஸ்ரேல் மக்கள் கட்டினது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ரிசர்ச் பண்றதுல சொன்னாங்க இல்ல எகிப்து மக்கள் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் யாரு கட்டி இருந்தாலும் இது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான உலக விஷயம்தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்னால் நம்பவே முடியல. நான் கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியை ஷார்ட்டா சொல்லிட்டேன். பட் இது எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இப்ப கல்லு தெரியுது இல்லை, இப்படி இல்லை. இதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கு பூசுற மாதிரி இதையும் பூசி இருக்காங்க. ஆனா நிறைய வருஷங்கள், ஏகப்பட்ட புயல், அப்புறம் நிறைய அலெக்சாண்டர் பிடிச்சாரு எகிப்த, த கிரேட் அலெக்சாண்டர். அப்புறமா ஒட்டமன் எம்பையர் பிடிச்சாங்க, பிரிட்டிஷ் பிடிச்சாங்க, கிரேக் பிடிச்சாங்க. இப்படி ஒருத்தரும் பிடிச்சி அவங்களுக்கு தேவையானதை இது பண்ணனால நிறைய ஹிஸ்டரி இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு இது நிற்குது, த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இப்போ இந்த பிரமிட்ல எப்படின்னா கரெக்டான எட்ஜ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வியூல நீங்க பார்க்கும்போது கரெக்டான எட்ஜ் கிடைக்கும். ஒரு கார்னர்ல நின்றுட்டு இருக்கேன் நான் இப்போ பிரமிடோட ஒரு கார்னர்ல.
ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது இதே மாதிரி 4 கார்னர்லையும் ஷார்ப்பாக இருக்கு. ஆனால் நிறைய வருஷங்கள் ஆனதுனால நிறைய கல் மிஸ் ஆயிடுச்சு. பட்டு இன்னும் அதோட ஸ்ட்ரக்சரு நல்லா தான் இருக்கு. ஸ்ட்ரக்சருக்கு எந்த குறையுமே வராத அளவில் ஸ்ட்ரக்சர் இன்னுமே நல்லா தான் இருக்கு. இந்த ஒரு பிரமிடு இருக்க இடம் 14 ஏக்கர். ஸோ இந்த ஒரு கிரேட் பிரமிடை நம்ம சுற்றி வரணும்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்த மாதிரி கணக்கு. இந்த ஒரு பிரமிடை நம்ம சுற்றி வர்றது அவ்வளோ பெருசு. அந்த சைஸை நமக்கு சொல்லணும்னா அவ்வளோ பெருசு. வேற எப்படி வீடியோவில் இதோட பிரம்மாண்டம் தெரியாது. கண்டிப்பாக நேராக பார்த்தா தான் இதோட பிரம்மாண்டம் தெரியும். இது என்ன கல்லுன்னா லைம் ஸ்டோன் சொல்கிறாங்க, சுண்ணாம்பு கல். ஆனால் அந்த கல்லுமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இத்தனை வருஷம் ஆகிட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் உண்மையிலே மிஸ்ட்ரி தான். இது எப்படி கட்டினாங்க அந்த காலத்தில் 4500 வருஷத்துக்கு முன்னாடி. இது அந்த கீசா மக்கள் வாழ்கிற இடம், சிட்டி, கீசா சிட்டி. இந்த பிரமிடு இருக்க இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் ஆட்கள் வீடு கட்டி அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பிரம்மாண்டம். நம்ம பக்கத்தில் நின்று தொட்டு பார்த்துடலாம். இந்த பிரமிடுக்குள்ளே போகணுன்னா ரொம்ப காஸ்ட்லி டிக்கெட். கிட்டத்தட்ட 3000, 2500, 2800 ரூபா வருது இதுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும். அதனால் நான் இதுக்குள்ளாடி போகலை. பட்டு சின்ன பிரமிடுக்கு நான் டிக்கெட் எடுத்திருக்கேன். சின்ன பிரமிடுக்கு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது இந்த வர்றவங்க பிரமிடுக்கு உள்ளே போயிட்டு வர்றாங்க. பிரமிடுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றவங்க இந்த மாதிரி லைனில் ஏறி வர்றாங்க. இது இன்னொரு சைடு எல்லாமே வெள்ளைக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் நம்ம மலையாளிஸ் ஒரு 50 பேர்கிட்ட ஒரு ஃபேமிலி நான் பார்த்தேன். அவங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு எடுத்தாங்க. ஸோ ஓகே தான். ஸ்கேம் இருக்குது அதிகமாக. சும்மா வந்துட்டு உனக்கு நான் ஃபோட்டோ எடுத்துட்றேன், உனக்கு நான் அதை எடுத்துட்றேன், இதை எடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, காசை கொடுங்குறது. அதனால் யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் நம்ம பாட்டுக்கு பிரமிட்ஸை பார்த்தோமா போயிட்டு இருந்தோமான் இருந்தால் பிரச்சனை இல்லை. யார்கிட்டையுமே இங்கே பேச்சு கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ இந்த படியில் ஏறி அப்படியே இறங்கி போவோம். இதில் இறங்கி இந்த போகிறாங்கல்ல, இந்த மாதிரி நமக்கும் ஏறி அப்படியே போகலாம். தொட்டுட்டோம். பிரமிடை தொட்டு பார்த்தாச்சு, பழங்கி கற்களை தொட்டு பார்த்தாச்சு. பழைய காலத்து மனுஷங்க தான். யோசிச்சாலே இது உள்ளே போகிற வழி. இந்த பிரமிடுக்கு உள்ளாடி போய் செக் பண்ணுறவங்களுக்கு உள்ள வழி இது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்து டிக்கெட்டையும் கூட காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியது தான். ஆனால் இதுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம குனிஞ்ச மேனிக்கு தான் போகணும், அதெல்லாம் நிறுத்த முடியாது. அதனால் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது கழுத்து வலி வர வாய்ப்பு இருக்குது. இதுதான், வேறு என்ன. இந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம நிற்க முடியாது, வர்றவங்களுக்கு வழி கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த நடந்து போகிற வழி இங்கே வந்து பார்க்குறதுக்காக இவங்க செஞ்ச மாதிரி தெரியுது. இது முன்னாடியே இது இருக்குல்ல, இது இப்போதைக்கு செஞ்ச மாதிரி. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம், இந்த ஆட்கள் ஏறி வந்து இப்படி இறங்குறாங்கல்ல, இந்த இடம் இப்போ ரீசெண்டாக செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு.
இது நம்ம குஃபு ராஜாவோட இது பிரமிடா. இதில் அப்படியே இங்கே பார்த்தோன்னா இது ஒரு சின்ன பிரமிடு, ஒரு 4 பிரமிடு இருக்குது. இது எல்லாமே ஆனால் இடிஞ்சு கிடக்கு. இது யாரோட பிரமிட்னா இது இவரோட குஃபுவோட மனைவி, அவங்க பொண்ணுங்க, இளவரசிகள், அரசி இளவரசி அவங்களோட பிரமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ இதை பிரமிடுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே டேமேஜ் ஆகி ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. பட் இதெல்லாம் இதுக்கு உள்ளாடி எல்லாம் ஃப்ரீ தான், காசு ஒன்றும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வேணா நம்ம போய் பார்க்கலாம். இங்கே ஒரு கருப்பு ஸ்டோன் இருக்குல்ல, இதெல்லாம் மார்பிள் ஸ்டோன்றாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த மார்பிளை கீழே பேஸ்மெண்ட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த லைம் ஸ்டோன் ஃபுல்லாக அடிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. где жили работники, не нашли их инструменты. இங்கே ஸ்கேம் அதிகமாக இருக்குது, ஏமாத்து வேலை அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் தான். ஆனாலும் ஏமாந்துட்டு ஒருத்தன் ஒரு இந்த ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஒரு 3 பொம்மை மரத்தால் செஞ்சதை கொண்டு வந்தானுங்க. நான் சரி பேசி அது 1000 எஜிப்சியன் பவுண்டுக்கு 3 எண்ணம் வாங்கினேன்னா, அப்புறம் பார்த்தா ஒரு இதோட விலையே 100 ரூபா தான். என்ன செய்ய, ஏமாத்திட்டானுங்க. சரி, இது சூடு அதிகமாக இருக்குது. அப்புறம் தலையில் வைக்கிறதுக்கு இந்த இஜிப்சியன் இது ஒன்று வாங்கி வச்சேன், அது ஒரு 100 ரூபா. அது சரி, ஒன்று சூட்டுக்கு அது நல்லா தான் இருக்குது. இந்த ராணிங்களோட பிரமிடு எல்லாமே ஃபுல் டேமேஜ் ஆகிருக்கு, ஒன்றுமே இல்லை, பிரமிடாவே இல்லை, டேமேஜ் ஆகி தான் இருக்குது. இது எப்படின்னா இவங்களுக்கு ஷிப்பு, அதாவது இவங்க இறந்து போகும்போது இவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வைப்பாங்கள்ல, அதே மாதிரி இவங்க நைல் நதியில் யூஸ் பண்ண போட்டு, மர போட் இருக்குல்ல, அது அதையும் இந்த மாதிரி குழி தோண்டி இந்த மாதிரி கட்டி அந்த மரத்தை இதுக்குள்ளாடி வைப்பாங்க. அது இவங்க என்ன நம்பிக்கைன்னா, ஈஜிப்ட் மக்கள், பண்டைய காலத்து ஈஜிப்ட் மக்களுக்கு இறந்த பிறகு திரும்பவும் உயிர்ப்பிப்போம், அடுத்து இன்னொரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப்பில் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கனால அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருளையுமே உள்ள வைப்பாங்க. இப்போ இதெல்லாமே மியூசியத்தில் இருக்குது. நம்ம மியூசியத்தில் மதியானத்துக்கு மேலே போகலாம், மதியானத்துக்கு மேலே நம்ம மியூசியத்துக்கு போகலாம், பார்ப்போம். என்ன பிரம்மாண்டம், என்ன வேணா சொல்லுங்க, நேராக பார்க்குறது மாதிரி எதுவுமே இருக்காது. நேராக பார்க்குற மாதிரி தான். அங்கே ஒரு பொண்ணு சாரியெல்லாம் கட்டிட்டு, இந்தியன் நினைக்கிறேன், ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சகஜம், இங்கே கல்யாணம் ஆகிட்டு வர்றவங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது. ஆனால் முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வரைக்கும் நைல் நதி வந்துச்சு, இவங்க இந்த பிரமிடை கட்டும்போது நைல் இது பக்கத்தில் வரைக்கும் நைல் ஓடிச்சு, அதனால தான் இவங்க கல்லை ஈஸியாக இங்கே வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ தான் இந்த கிரேட் பிரமிடையே முடிச்சிருக்கேன். இனி அடுத்து அந்த பிரமிட் இருக்குது, அதுக்கு அடுத்து அவர் பையனோட நம்ம அந்த உள்ளே போகிற அந்த சின்ன பிரமிட் இருக்குல்ல, மென்காரா பிரமிட் இருக்குது, அதுக்கு போகணும். மதியானம் வரைக்கும் இங்கே தான் ஃபுல்லாக. இந்த பிரமிடில் நம்ம மேலே அந்த பூசின மாதிரி இருக்குல்ல, இதே மாதிரி இவங்க பிரமிடை கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பூசி இருக்காங்க. இந்த பிரமிடுக்கும் இதே மாதிரி இவங்க பூசி இருக்காங்க. ஆனால் வருஷங்கள் போகும்போது கிட்டத்தட்ட 4500 வருஷம் ஆயிடுச்சுல்ல, எத்தனை புயலை பார்த்துருக்கோம், எவ்வளவு நேச்சுரல் டிசாஸ்டர் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த மேலே இருந்த அந்த பூச்சி இதெல்லாமே ரிமூவ் ஆகி இந்த பிரமிடில் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது. அந்த மேலே உள்ள தலை பாகத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்குது, கீழே உள்ளது எல்லாமே போயிடுச்சு. முன்னாடி நிறைய பிரமிட்ஸ் இருந்திருக்கு, இதெல்லாமே உடஞ்சி கிடக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன பிரமிட்ஸ் இருந்தது.
அது எல்லாமே இப்போ உடஞ்சி டெமாலிஷ் ஆகிருக்கு. பண்டைய காலத்து எகிப்தியர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாருங்க. கூட்டம் எல்லாம் வந்துருச்சு. இனி போக போக ரொம்ப நிறைய ஆட்கள் வந்துடுவாங்க. வடை போச்சு அந்த மாதிரி ஒருத்தன் நம்ம காப்படிச்சுட்டு போயிட்டானே. 300 ரூபா பொருளை நம்மகிட்ட 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டானே. சரி, எல்லா ஊர்லேயும் தான் ஏமாத்து வேலைகள் இருக்கு. இங்கேயும் வழக்கமாக ஏமாற மாட்டோம், ஏமாந்துட்டோமே. சரி, ஓகே, பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு. இந்த ஈவினிங் ஆச்சுன்னா பிரமிட்ஸில் லைவ் ஷோ, இந்த லைட்டெல்லாம் கலர் லைட்டெல்லாம் போட்டுட்டு லைவ் ஷோ இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த லைட் எல்லாம் இருக்குல்ல, இருக்கு. இந்த பிரமிடு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதை சுற்றி வந்தாச்சு ஃபுல்லாக. இதில் சுற்றி வந்து ஒரு 1000 எஜிப்சியன் பவுண்டும் ஏமாந்தாச்சு. இன்னும் அடுத்து இந்த பிரமிடை சுத்த போவோம். வழக்கமாக நம்ம இந்த டூரிஸ்ட் இடங்களில் ஏமாத்து வேலை இருக்கிறது நார்மல் தான். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பீச்சுக்கு போனாலே நம்மளை ஏமாற்ற தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஏமாறுறதும் சகஜம்தான். சரி, போன இனி ஃபீல் பண்ண வேண்டாம். இனி இந்த பிரமிடை பார்ப்போம். ஒரு லட்சத்தை தேடி ஓடும்போது சில நஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதுவும் பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதனால் அதை நினச்சி இது பண்ணக்கூடாது. பட் ஆனால் நான் ஏகப்பட்ட வீடியோ ஸ்கேம் பார்த்தேன். நம்ம தமிழ் பசங்க, மலையாளிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, யூடியூபர்ஸ். அவங்க சொல்கிறது தான், யார் வந்து என்ன கேட்டாலும் அவங்கள்ட்ட பேசவே கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான் நான் என்ன நினச்சேன், 1000 பவுண்டுன்றது ஊர் காசுக்கு ஒரு 1700 ரூபா வருமா. அப்போ நான் ஒரு 3 பீஸும் ஒரு 500 ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் போட்டேன். பட் ஆனால் இவ்வளோ சீப்பாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஓகே கைஸ், இது அடுத்த பிரம்மாண்டம். இந்த பிரமிடு கட்டினது யாருன்னா குஃபுவோட மகன் காஃப்ரே. நாலாயிரத்தி 500 வருஷம். எப்படி? தேங்க்யூ. இந்தியா. எஸ். பட் பேசிக் எல்லாமே ஒன்று. இந்த பெரிய பிரம்மாண்டமான பிரமிடை கட்டுறதுக்கு முன்னாடி இவங்க சின்ன சின்ன பிரமிடெல்லாம் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதில் அந்த பிரமிடு ஒழுங்காக வரல. அது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா அந்த பிரமிடு இருக்கு. நம்ம அங்கே போகல, ஏன்னா நமக்கு டைம் இல்லாதனால அங்கே போகல. அது ஒரு பிரமிடோட பேர் பெண்டு பிரமிடு, இன்னொன்று ஸ்டெப் பிரமிடு. யூடியூப்பில் போய் நம்ம அடித்தாலே அது வந்துடும் அந்த வீடியோஸு. ஸோ அந்த பிரமிடு ஒழுங்காக வராதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அங்கே பாருங்க, நான் எங்கே இருக்குன்னு தெரியுதா? நாய் உச்சியில் போயிருக்கு. எங்கே போயிருக்கு? ஃபுல்லாக நாயாக தான் இருக்குது. இந்த ஃபுல்லாக பிரமிட்ஸ் காம்பவுண்டில் எப்படியுமே ஒரு 500 நாய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நாயாக தான் இருக்கு. அதனால இப்படிதான் ஹிஸ்டரி. இது என்ன வேணா சொல்லுங்க, பழைய காலத்து ஜனங்க. பட் எப்படி இதை எக்ஸாக்டாக ஒரு கல்லாக கட் பண்ணி, அந்த காலத்தில் டூல்ஸே கிடையாது, கத்தி கூட கண்டுபிடிக்காத காலம் அது. அது அந்த கயர் வச்சு அறுத்ததா சொல்கிறாங்க. என்னால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல.
Hello. Arab. No, fine. No. No good Arab. No good. No good, no problem. No problem, please. No, fine. Finish. No problem. Good Arab. இந்த மாதிரி தான் வருவாங்க. இப்பதான் நம்ம காசே இழந்திருக்கோம், இதுல திரும்ப வர்றாங்க. இப்படிதான் வருவாங்க. என்ன ஒரு மனுஷனை எத்தனை தடவை ஏமாத்துவீங்க? அது ஒன்றும் இல்லை, தலையில கட்டி இருக்கிறது லூஸா இருக்கா, அதை கட்டி தாரேன்னு வந்துட்டு ஒரு 100 பவுண்டு கேட்பான். யாரையுமே நம்பிடக்கூடாது. ஃபோட்டோ எடுத்து தரேன், அப்படி தரேன், இப்படி தரேன்பாங்க, எதையுமே நம்பக்கூடாது. அந்தமா போயிட்டே இருக்கணும். இது எல்லாமே அழிஞ்சு போன பிரமிட்ஸ். சின்ன பிரமிட்ஸாக இருந்திருக்கும். இது எல்லாமே அழிஞ்சிருச்சு. சுத்தமாக ஒன்றுமே இல்லை, கல் மட்டும்தான் ஃபுல்லாக டேமேஜ். இதை பிரமிட் காம்ப்ளெக்ஸை நம்ம சுற்றி வரணும்னா இந்த குதிரை வண்டி இருக்குது, ஒட்டகம் இருக்குது, அதுலேயும் போகலாம். ஆனால் என்னன்னா காசு பேரம் பேசி தான் போகணும். ஒருவேளை 100ன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் இறங்கும் போது 200 கூட அப்படின்னு கேட்பாங்க. அதான் இங்கே பெரிய ஸ்கேம். அந்த மாதிரி இங்கே இருக்கு. வாங்க போ, நம்ம சுற்றி பார்ப்போம். கைஸ், நம்ம இப்போ இந்த பிரமிடு பார்த்தாச்சு. இப்போ இந்த பிரமிடை முடிச்சுட்டு நம்ம இப்போ அடுத்து அந்த பிரமிடு போகிறோம். ஸோ அடுத்த ஒரு சின்ன பிரமிடு இருக்குது, 3வது பிரமிடு, மன்கோரா பிரமிடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த பிரமிடு. ஸோ நமக்கு இப்போ இந்த பிரமிடுக்கு உள்ளே போகிறோம். நம்ம உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ உள்ளாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உள்ளாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த பிரமிடை. ஸோ அவ்வளோதான். நீ வேற அங்கங்கே சின்ன பிரமிட் இருக்கு, குதிரை வண்டி வருது, அது வருது, வந்துட்டு நான் அங்கே கூப்பிட்டு போகிறேன், இங்கே கூப்பிட்டு போகிறேன், 100 பவுண்டு கொடு, 300 பவுண்டு கொடுன்றாங்க. யார்கிட்டையும் பேசாமல் வந்தோமா நடந்தோமா. பட் ஆனால் கொஞ்சம் நடக்கணும், அதான் கொஞ்சம். ஏன்னா இங்கே கல் எல்லாமே ஃபுல்லாக அந்த கீழே ஃபுல்லாக சரியில்லை. ஏதாவது ஒரு நல்ல ஷூ போட்டுட்டு வரணும். அப்போ நிறைய நடக்க வேண்டியது வரும். ஸோ அதனால் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஷூ போட்டு வரணும். செருப்பெல்லாம் வேலைக்கே ஆகாது. கைஸ், இப்போ எனக்கு பின்னாடி பார்க்குற பிரமிட் இருக்கு இல்லையா, இது காஃப்ரே. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பிரமிடு கட்டின அவரோட பையனோட பிரமிடு. முதல்ல பார்த்தது குஃபு, அவரோட பையனோட பிரமிடு இது. ஓகே, அப்படியே திரும்பினோன்னா இது இவரோட பையன் கட்டினது, அவர் பேர் மென்கவர். இது இருக்கிறதுல இந்த 3 பிரமிடில் இதுதான் சின்ன பிரமிடு. கம்பேரிங் டு அதர் பிரமிட்ஸ் இது சின்ன பிரமிடு. ஸோ நமக்கு இப்போ இந்த பிரமிடுக்குள்ளே தான் போக போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம். சரி, உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இப்போ உள்ளே போக போகிறேன். சரி, ஒரே நாத்தமாக இருக்குது. குதிரை, ஒட்டகம் எல்லாமே பாத்ரூம் இருந்து வச்சிருக்கு. நாத்தமாக தான். இது என்ன வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு மாதிரியாக இருக்குது. மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரொம்ப காசு வருது, ஆனால் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் இப்படி தான் எல்லா நாட்டிலேயும் தானே ஸ்கேம் இருக்குது, நம்ம நாட்டிலேயும் தான் இருக்குது. ஓகே, பட் ஆனால் இதை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இதை விட இன்னும் அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இதே பாலைவனத்தில் இருக்கனால அப்படியே விட்டுட்டாங்க. சரி, நான் உள்ளே போகிறேன், உள்ளே போயிட்டு வரேன். உள்ளே போகிறோம். பிரமிடுக்குள்ளாடி குனிஞ்சு தான் போகணும், இல்லைன்னா மண்டை இடிச்சிடும். அங்கேருந்து வர்றது தெரியுதா? இந்த சின்ன பிரமிடுக்கே இப்படி, அப்போ பெரிய பிரமிடில் எப்படி போகிறது? கஷ்டம்தான். பட் அந்த வயசானவங்க எல்லாம் போகிறாங்க. ஹலோ பிரதர், this is a relax area. Come. Careful. அப்பா, இடையில ஒரு சின்ன கேப்பு கிடைச்சது, அதுல நிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியதான். இது லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து போயிட்டே இருக்கணும்.
எப்படி போகிறோம் பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மண்டை இடிச்சிடும். எப்படி கட்டினாங்கப்பா இதை, என்ன நம்பவே முடியல. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா, வெளியே எவ்வளோ சூடு இருந்தாலும் உள்ளாடி கூலிங்காக தான் இருக்கு. அப்படி கட்டியிருக்காங்க. உள்ளாடி சூடே இல்லை. 20-22 டிகிரி அவ்வளோதான். இது ஒன்றுமே இல்லை. அந்த பெரிய பிரமிட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதுக்குள்ளே போனால் தான் அது போகும் போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே வர வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கேருந்து திரும்ப உள்ளாடி போகுது. அதுக்கப்புறம் உள்ளாடி போகுது. ஸோ திஸ் இஸ் த இதுதான் டாம்பு. இங்கே தான் இந்த அரசரோட அவருடைய பாடி, மம்மி இருக்குல்ல, மம்மியை வச்சுட்டு அதை சுற்றி அவர் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் இங்கே தான் வச்சுட்டு, அப்புறம் அந்த வெளியே நம்ம ஒரு வாசல் வந்தோம்ல அதை அடைச்சிடுவாங்க. யாருக்கும் தெரியாமல் அதை அடைச்சி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது எப்படின்னா முன்னாடி இது தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து எஜிப்டை பிடிச்சி அப்புறம் இதை உடைச்சி இந்த திருட்டு கும்பல் இதை கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த இடம் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்த வழியிலே அப்படியே திரும்பி வெளியே போகிறோம். ஆனால் நான் அந்த கிரேட் பிரமிடோட வீடியோ பார்த்தேன். அதில் ரொம்ப நம்ம இப்போ வந்ததில் 5 மடங்கு உள்ள கீழே போகணும்னு நினைக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம எவ்வளோ கீழே வர வேண்டியது இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் வழி. சரி, நம்ம அப்படியே வெளியே போவோம். ஸோ வெளியேருந்து வேறு ஆட்கள் உள்ள வந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வெளியே போகலாம். கொஞ்சம் இடம் ஓகே, நார்மலாக நடந்து போகலாம். தாண்டி கொஞ்சம் இடத்துல போனால் குனிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்குது. இமேஜின் பண்ண லேயாவோட ஹைட்டு, லேயா எவ்வளோ ஹைட்டாக இருக்காளோ அவ்வளோ ஹைட்டில் தான் நமக்கும் போகணும். அப்படி தான் இருக்கு. ஜீசஸ் ஆண்டவரே, வெளியே போறதுக்கு முன்னாடி பெண்டு கலண்டுரும் போல இருக்க. கடவுளே, இங்க வர்றாங்க கீழே. அவங்களை பார்த்தா சிரிப்பாக இருக்கு. கஷ்டம்தான். ஹலோ. டிஃபிகல்ட்டா? ஹலோ, ஹாய். நம்ம வெளியே வந்துட்டோம். முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரா? ஹலோ. என்ன இது, அலிபாபா குகை மாதிரிலாம் இருக்கு. போயிட்டு வர்றதுக்குள்ளாடி ஒரு வழி ஆயிடும் போல இருக்கு. கடவுளே, வெளியே வந்துட்டோம். ஆமா, இந்த சின்ன பிரமிடுக்கு எப்படி பெரிய பிரமிடுக்கு போனா இப்ப நம்ம வந்த வழியிலே அப்படியே திரும்பி வெளியே போறோம். ஆனால் நான் அந்த கிரேட் பிரமிடோட வீடியோ பார்த்தேன். அதில் ரொம்ப நம்ம இப்போ வந்ததில் 5 மடங்கு உள்ள கீழே போகணும்னு நினைக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம எவ்வளோ கீழே வர வேண்டியது இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க.
இதுதான் வழி. அப்பாடா, வெளியே வந்துட்டோம். ஆமா, சின்ன பிரமிடுக்கு எப்படி பெரிய பிரமிடுக்கு போனா சரி, நம்ம அப்படியே வெளியே போவோம். ஸோ வெளியேருந்து வேறு ஆட்கள் உள்ள வந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வெளியே போகலாம். கொஞ்சம் இடம் ஓகே, நார்மலாக நடந்து போகலாம். தாண்டி கொஞ்சம் இடத்துல போனால் குனிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்குது. இமேஜின் பண்ண லேயாவோட ஹைட்டு, லேயா எவ்வளோ ஹைட்டாக இருக்காளோ அவ்வளோ ஹைட்டில் தான் நமக்கும் போகணும். அப்படி தான் இருக்கு. ஜீசஸ் ஆண்டவரே, வெளியே போகிறதுக்கு முன்னாடி பெண்டு கலண்டுரும் போல இருக்க. கடவுளே, இது வர்றாங்க கீழே. அவங்கள பார்த்தா சிரிப்பாக இருக்கு. கஷ்டம்தான். ஹலோ, டிஃபிகல்ட்டா? ஹலோ, ஹாய். நம்ம வெளியே வந்துட்டோம். முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரா? ஹலோ. என்ன இது, அலிபாபா குகை மாதிரியில இருக்கு. போயிட்டு வர்றதுக்குள்ளாடி ஒரு வழி ஆயிரும் போல இருக்கு. கடவுளே, உள்ள போறோம். பிரமிடுக்குள்ளாடி குனிஞ்சு தான் போகணும், இல்லைன்னா மண்டை அடிச்சிடும். அங்கேருந்து வர்றது தெரியுதா? இந்த சின்ன பிரமிடுக்கே இப்படி, அப்போ பெரிய பிரமிடில் எப்படி போகிறது? கஷ்டம்தான். பட் அந்த வயசானவங்க எல்லாம் போகிறாங்க. ஹலோ பிரதர், திஸ் இஸ் ரிலாக்ஸ் ஏரியா. கம் கம் கம், கேர்ஃபுல் கேர்ஃபுல். அப்பா, இடையில ஒரு சின்ன கேப்பு கிடைச்சது, அதில் நிற்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்பவும் தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியதான். இது லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து போயிட்டே இருக்கணும். எப்படி போகிறோம் பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மண்டை இடிச்சிடும். எப்படி கட்டினாங்கப்பா இதை, என்ன நம்பவே முடியல. ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா, வெளியே எவ்வளவு சூடு இருந்தாலும் உள்ளாடி கூலிங்கா தான் இருக்கு. அப்படி கட்டியிருக்காங்க. உள்ளாடி சூடே இல்லை. 20-22 டிகிரி அவ்வளவுதான். இது ஒண்ணுமே இல்லை. அந்த பெரிய பிரமிட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அதுக்குள்ள போனாதான் அது போகும் 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 போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே வர வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. அப்புறம் இங்கேருந்து திரும்ப உள்ளாடி போகுது. அதுக்கப்புறம் உள்ளாடி போகுது. ஸோ திஸ் இஸ் த இதுதான் டாம்பு. இங்கே தான் இந்த அரசரோட அவரோட பாடி, மம்மி இருக்குல்ல, மம்மியை வச்சுட்டு அதை சுற்றி அவர் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் இங்கே தான் வச்சுட்டு, அப்புறம் அந்த வெளியே நம்ம ஒரு வாசல் வந்தோம்ல, அதை அடைச்சிடுவாங்க. யாருக்கும் தெரியாமல் அதை அடைச்சி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது எப்படின்னா, முன்னாடி இது தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து எஜிப்டை பிடிச்சி அப்புறம் இதை உடைச்சி இந்த திருட்டு கும்பல் இதை கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த இடம்
அந்த மாதிரி இருக்கு. இது நமக்கு இந்த பிரமிடை பார்த்துட்டு இந்த நம்ம இப்போ உள்ளே போனோம்ல பிரமிடு அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த 7 இயர்ஸ் கடைங்கெல்லாம் இருக்குது. இந்த கைவினை பொருட்கள், இந்த மம்மி, அப்புறம் இந்த பிரமிடு சின்ன சின்னதாக வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட எல்லாம் நம்ம பேரம் பேசி வாங்கணும். அவங்க ரேட் எப்பவும் அதிகமாக தான் சொல்லுவாங்க. நம்ம பேசி இன்கேஸ் நமக்கு எதாவது தேவை அப்படின்னா 100 ரூபா சொல்கிறாங்கன்னா நம்ம 20 ரூபாய்க்கு அடித்து பேசி தாத்தி வாங்கலாம். அதனால் நம்ம இப்போ ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி பேசி வாங்குங்க. சீப்பாக தான் இருக்குது. ஏமாத்துறாங்க, பட் நம்ம ஏமாறாமல் இருந்தால் ஓகே. ஓகே, நம்ம இனியும் ஸ்பிங்ஸ் பார்க்க போவோம். நம்ம அது 3 பிரமிடும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ ஸ்பிங்ஸ் பார்க்க வந்துட்டோம். ஸ்பிங்ஸ் ஸ்டேஷன் பஸ்ஸில் இருக்கோம். இப்போது பஸ்ஸில் இருந்து இறங்கி ஃபுல்லாக நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸ்பிங்ஸ் சூடாக தான் இருக்கு. பரவாயில்ல. இந்த இடத்துல காசு போடுறாங்க. அதாவது இப்போ நம்ம வேளாங்கண்ணி எங்கேயாவது நம்மளுடைய புனித ஸ்தலத்துக்கு போகும்போது காசு போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இந்த இடத்துல காசு போட்டால் நல்லது நடக்கும்னு காசு போடுறாங்க. எல்லாருமே போடுறாங்க. நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி எல்லாருமே போட்டால் நமக்கும் போடணுமே, அந்த மாதிரி நமக்கும் ஏதாவது போடும். ஒரு 2 எஜிப்சியன் பவுண்டு போடும். நம்பிக்கை தான். இந்த இடத்துல காசு போட்டால் நல்லது நடக்கும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால காசு போடுறாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டூர் கைடு நிறைய இருக்காங்க. அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு குரூப்பாக வர்றவங்க கைடு எடுக்கலாம். ஆனால் நம்ம ஒத்தையில் வரும்போது கைடு எடுத்தால் நமக்கு நஷ்டம். அவ்வளோ காசு நம்ம கொடுக்க முடியாதுல்ல. அதனால சரி, இப்போ உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இது கோயில். இங்கே தான் அந்த இப்போ இதுக்குன்னு தனியாக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. இந்த மம்மிஸை பதப்படுத்தி மம்மியை ரெடி பண்ணுறதுக்குன்னா இப்போ நம்ம ஊரில் கோயிலில் எல்லாம் பூசாரி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பூசாரின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மன்னர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ராஜ குடும்பத்திலேயோ இல்லை யார் இறந்தாலும் இங்கே தான் கொண்டு வருவாங்க. இங்கே கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு உள்ளாடி முன்னாடி இதெல்லாமே க்ளோஸில் இருந்திருக்கு. இந்த டெம்பிள் மேலே எல்லாம் ரூஃபு மேலே தட்டு இருந்து மூடி இருந்திருக்கு. நாட்கள் போகும்போது நிறைய வருஷம் ஆகுதுல்ல, அதில் அது அழிஞ்சு போயிருக்கு. ஸோ வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எனக்கு இதை எப்படி ஞாபகம் வருது அப்படின்னா, இந்த ஊரில் அம்மா இந்த உப்பு மீன் உணக்க வைப்பாங்கல்ல, விற்காத மீன் எல்லாம் கொண்டு வந்து நைட்டு உட்காந்து கீறி அதை பானையில் போட்டு சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது உப்பில் போட்டு அதை காய வச்சு பேசிக், அதான் பேசிக். அதே மாதிரி பட் இவங்க அதை 4-5 துணியில் சுற்றி விதவிதமான வாசனை திரவியங்கள் போட்டு அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அந்த மம்மிஃபிகேஷன் பண்ணுற இடத்துலேருந்து இப்போ நம்ம வெளியே போகிறோம், இந்த கோயிலேருந்து. ஓகே, அந்த காலத்திலேயே கடவுள் நம்பிக்கை இல்லாத காலமே இல்லை. பழைய காலத்துலேருந்து கடவுள் நம்பிக்கை. முதலையை கும்பிடுறது, பாம்பை கும்பிடுறது, சூரியனை கும்பிடுறது, அந்த மாதிரி கையில் கிடைக்கிறது எல்லாமே கும்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு நம்பிக்கை.
நம்ம இப்போ இந்த பிரமிடு ஸ்பிங்ஸ் பார்க்குறோம்ல, மியூசியத்தில் போயிட்டு அதில் அந்த மம்மிஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ரெண்டையும் இது பண்ணிக்க முடியும், ரெண்டையுமே நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும். இதான் ஸ்பிங்ஸ், இந்த கிரேட் ஸ்பிங்ஸ். ஒற்றைக்கல் சிற்பம் இது ஒரே கல்லில் செஞ்ச சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே ஒரே கல்லில் செஞ்ச பெரிய சிற்பமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பிங்ஸு. ஸோ இந்த முகம் இருக்குல்ல, இந்த முகம் காஃப்ரே, அதாவது இந்த பிரமிடை கட்டின ராஜாவோட முகம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மூக்கு மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு, அந்த புயலில் அந்த மூக்கு மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கு. இதான் அந்த கிரேட் ஸ்பிங்ஸ். ஒருவேளை அந்த காலத்தில் சிங்கத்தை அதிகமாக நம்பி இருக்கலாம், சிங்கம் தான் நம்மளை பாதுகாக்கும் அந்த மாதிரி. அதனால தான் சிங்கத்தோட உடலில் மனுஷ தலையை வச்சு, இப்போ இந்த ஸ்பிங்ஸ் தான் இங்கே இருக்க எல்லா பிரமிடோட சேஃப்டிக்கு, பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறோம். Great Sphinx. முடிஞ்சுங்க, ஸ்பிங்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இனி நம்ம இப்படியே கிளம்பி போக வேண்டியதுதான். மணி 11:45 ஆயிடுச்சு. இனி இப்படியே இன்னும் கிளம்பி போயிட்டு இன்னும் ஏதாவது சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே நம்ம எஜிப்சியன் மியூசியம் போகணும். நீ நாளைக்கு ஃபுல்லாக அலெக்சாண்ட்ரியா போகணும். நாள் இல்லை இன்னைக்கும், நாளை கழிச்சு ஈவினிங் ஃப்ளைட்டு, நாளை கழிச்சு ஈவினிங் ஃப்ளைட்டு. ஸோ அதனால் போகணும், பார்ப்போம். காலையில் கொஷேரி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சாப்பாடு தான், இவ்வளோ நேரம் பசியே இல்லை. 2 பாட்டில் தண்ணி மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பாய். நீ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வருவோம். இந்த இது பிரமிட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பாய் சொல்ல வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இனி அப்படியே கிளம்பி அப்படியே போவோம். அப்படியே இன்னும் கிளம்பி போயிட்டு நீங்கள் வந்து எப்படி வெளியே போகிறதுன்னு பார்ப்போம். பஸ் இருக்குன்றாங்க, ஆனால் பஸ்ஸில் போனால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் போயிட்டு நமக்கு பட்ஜெட் ஆப்ஷன் பார்ப்போம். சார் தேவையில்லாமல் 1000 பவுண்ட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன், செலவும் காசு இல்லை. இந்த இடத்துல காசு போடுறாங்க. அதாவது இப்போ நம்ம வேளாங்கண்ணி எங்கேயாவது நம்மளுடைய புனித ஸ்தலத்துக்கு போகும்போது காசு போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இந்த இடத்துல காசு போட்டால் நல்லது நடக்கும்னு காசு போடுறாங்க. எல்லாருமே போடுறாங்க. நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி எல்லாருமே போட்டால் நமக்கும் போடணுமே, அந்த மாதிரி நமக்கும் ஏதாவது போடும். ஒரு 2 எஜிப்சியன் பவுண்டு போடும். நம்பிக்கை தான், இந்த இடத்துல காசு போட்டால் நல்லது நடக்கும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால காசு போடுறாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டூர் கைடு நிறைய இருக்காங்க, அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு குரூப்பாக வர்றவங்க கைடு எடுக்கலாம், ஆனால் நம்ம ஒத்தையில் வரும்போது கைடு எடுத்தால் நமக்கு நஷ்டம். அவ்வளோ காசு நம்ம கொடுக்க முடியாதுல்ல. அதனால சரி, இப்போ உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இது கோயில், இங்கே தான் அந்த இப்போ இதுக்குன்னு தனியாக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. இந்த மம்மிஸை பதப்படுத்தி மம்மியை ரெடி பண்ணுறதுக்குன்னா, இப்போ நம்ம ஊரில் கோயிலில் எல்லாம் பூசாரி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பூசாரின்னு சொல்லலாம்.
ஸோ ஒரு மன்னர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ராஜ குடும்பத்திலேயோ இல்லை யார் இறந்தாலும் இங்கே தான் கொண்டு வருவாங்க. இங்கே கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு உள்ளாடி முன்னாடி இதெல்லாமே க்ளோஸில் இருந்திருக்கு. இந்த டெம்பிள் மேலே எல்லாம் ரூஃபு மேலே தட்டு இருந்து மூடி இருந்திருக்கு. நாட்கள் போகும்போது நிறைய வருஷம் ஆகுதுல்ல, அதில் அது அழிஞ்சு போயிருக்கு. ஸோ வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எனக்கு இதை எப்படி ஞாபகம் வருது அப்படின்னா, இந்த ஊரில் அம்மா இந்த உப்பு மீன் உணக்க வைப்பாங்கல்ல, விற்காத மீன் எல்லாம் கொண்டு வந்து நைட்டு உட்காந்து கீறி அதை பானையில் போட்டு சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது உப்பில் போட்டு அதை காய வச்சு பேசிக், அதான் பேசிக். அதே மாதிரி பட் இவங்க அதை 4-5 துணியில் சுற்றி விதவிதமான வாசனை திரவியங்கள் போட்டு அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு.